மனநோயாளி ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லி இருக்கிறார். மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் தம்பி இளங்குமரன் சொல்லி இருக்கிறார். சர்வதேச விசாரணை இந்த நாடு பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கி இருக்கிற சைவர் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள். முக்கியமாக இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. இன்றைய தினம் அனுராதபுர வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அதற்குரிய கண்டனத்துடன் முக்கியமான 3 விடயங்களை நான் இப்போது சொல்லணும். முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள். அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், 40 மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட 8 கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே 10 மில்லியன் பெறுமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு, இரண்டாவதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாவகச்சேரி பிரதேச செயலகம். சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக GA பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நீங்களும் உடன்பாடு என்று சொல்லுகிறார்கள். அங்கே காணி கிளை மற்றும் ICT கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மா இருக்கிறார்கள். அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார் என்ற முறைப்பாடு இருக்கிறது. 2வது விடயம். 3வது, இன்றைய தினம் ஆன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன். கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி OSC RM கிஷான் எனப்படுவார்கள், RM கிஷான் ரொஷான் எனப்படுவார்கள் உடந்தையாக இருக்கிறார். அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன். 4வது விடயம் DK கார்த்திக் சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லி இருக்கிறார். அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். விடயத்துக்கு வருவோம். நாங்கள் நேற்றைய தினம் கிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார். ராமநாதன் அர்ச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று. மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு, அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் 1-2 வசனங்களை சொல்லுகிறேன். நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல. මම කවදාවත් කතා කරේ නෑ මේ අපේ රටේ තියෙන මේ ඉස්ලාමික මාර්ගයේ වරදි කියලා කවදාවත් කිව්වේ නෑ. මම කිව්වා දරුවෝ ටිකක් බඳලා දෙනවා නම් අවුරුදු 9 අවුරුදු 8 දරුවෝ බඳලා දෙනවා නම් ඒක අපි වෙන ආගමක් තියනවා නම් ඒ ආගමෙන් ඒගොල්ලෝ බඳලා දෙනවා නම් ඒක වරදි කියලා මම කිව්වා. ඒක අපේ මගේ ආගම වෙන්න පුළුවන්, බුද්ධ ආගම වෙන්න පුළුවන්, ක්‍රිස්තියානිටි වෙන්න පුළුවන්, ඉස්ලාම වෙන්න පුළුවන්. ළමයිව බඳලා දෙනවා නම් ඒක වරදි කියලා මම කිව්වා. අනිත් එක ඒගොල්ලෝ දැන් මේක තියෙන එක රට. අපි දමල මිනිස්සු, අපි අවුරුදු ටිකක් යුද්ධ ආයුධ අරගෙන රණ්ඩු වෙච්ච මිනිස්සු අපි කියනවා මේ රට එක රට වෙන්න ඕනේ. එතකොට සමහරු කට්ටිය කියනවා මේ රට ඇතුලේ වෙන මේ ඒගොල්ලෝට නීතිය තියෙන්න ඕනේ කියලා. ඒක සම්පූර්ණව වැරදි. මම කවදාවත් ඉස්ලාමීය ආගම ගැන කිසි වරදක් කතා කරේ නැහැ. හැබැයි ළමයිව හිතලා බලන්න, ඔයාලගේ දරුව අවුරුදු 9 අවුරුදු 8 ඔය පව් මිනිස්සු පොයින්ට් ෆෝට දෙන්න බෑ. මේක මගේ කතාව, මගේ වෙලාව දෙන්න බෑ. ඉවරනාට පස්සේ දෙන්න. ඉවරනාට පස්සේ දෙන්න. මගේ වෙලාව ගන්න බෑ. හරිද? එතකොට මේක සම්පූර්ණ වැරදි. මේක ලෝක ආගම එනම් නිශාම් කාර්ය පෙරමුම් මන්ත්‍රීතුමා අපේ රටේ ගරු මූලාසන සභාපතිතුමනි මෙම ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමා ඔය ඊයේ කියපු කතාව නැවතත් කියලා පිස්බුල්ලා මන්ත්‍රීතුමාගේ නමත් කියලා ඉස්ලාම් ධර්මය ගැනත් මේ කියන කතාව කරුණාකර ඉඩ දෙන්න එපා. ඩිජිටල් කරණයේදී මෙවැනි අසත්‍ය සහ ජනතාව අතර වෛරය වපුරන කතා කියන්න එපා කියලා මම ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. වරදි නම් වරදි. ඔබතුමා නෙවෙයි හිස්බුල්ලා. එයාගේ අම්මා තාත්තා දන්නවා තාත්තා එයාගේ ඔළුවේ මොකුත් නැහැ කියලා. ඒ නිසා සිංහලෙන් නම දාලා තියෙන්නේ හිස්බුල්ලා කියලා. ඒ කියන්නේ ඔළුව නැහැ.
ඔළුවේ එක තියෙන එක හිස් ෆුල්. ඒ කියන්නේ ගරු මන්ත්‍රීතුමනි ඒක හිස් කියලා පොයින්ට් එක වල දෙන්න බෑ. ඔයාලට කොහමද පොයින්ට් එක කොට? ගරු නිසාම් කාර්යපති මන්ත්‍රීතුමා රයිට් ඉස්බුල්ලා මන්ත්‍රතුමාගෙන කියපු සියලුම කතාව හැන්සට් වයින් කපා දමන ලෙස ඉතා ගෞරවයෙන් අයද සිටින අතර දිගින් දිගටම අනිත් තන්ත්‍රීවරුන්ගේ වරප්‍රසාදයේ කඩවිද විදියට මෙතුමා කතා කරොත් ඒ නව කතාව නවත්තන ලෙස ඉල්ලා සිටිනවා. ඔබතුමා විශේෂයට අදාළව කතා කරන්න. ඉන්නවා. මම දැන් කියන්නේ මේ රට එකම රටක්. මේ රටේ ඉන්න මිනිසුන්ට අවුරුදු 9 අවුරුදුකට බබා බැඳලා දෙන්න බෑ. ඒක වැරදි. අවුරුදු 9 බබාව එක්කෙනෙකුට බැඳලා දීලා හෙට උදේ වෙනකොට එයාට පන්සල ගරු සභානායකතුමා කොච්චර වැරදි කියන්නකෝ. ඒක සම්පූර්ණව වැරදි. ඒක කවුරුන් මෙයා නවේ මාව මරලා දැම්මුත් සල්රාන් මගේ ගෙදරට ආවිලා බෝම්බේ දැම්මුත් වැරදි නම් වැරදි. ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன். நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம். 2009 வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார். சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு, ராமடன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரன் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமல் ஆக்கப்பட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை. எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று. கவலை என்னவென்றால் என்னுடைய யாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காவென்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில். ஆனால் தம்பி இளங்குமரனுடைய கூட்டு சரி தம்பி இளங்குமரன் தான் ஒரு பேரினவாதிகள் ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்ல வேண்டும். பாவம் அவன். ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த கேவலம் கெட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை 16 வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும். சுமந்திரன் ஒரு இருந்தார், இதுல ஸ்ரீரன் ஒருவர் இருக்கிறவர். இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து 2022ஆம் ஆண்டு கோதா ஹோம் ஒன்றை கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் சேஞ்ச். அதனால் தான் 189 பேர் அங்கே இருக்கிறீர்கள். ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டிலிருந்து திரட்டி இருக்கிறது. ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்தினை கேட்பது 2009 மட்டுமல்ல, சஹ்ரானுடைய இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும். நாங்கள் எங்களுடைய நாட்டிலே உங்களுக்கு தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள். உங்களுக்கு வடிவா தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? 2009 கோத்தபாய வந்து விரட்டி அடிக்கப்பட்டவர். அதுக்கு பிறகு ரணில் வந்தவர். எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை. அதனுடைய அங்கமாக ஏகேடி சொல்லி இருக்கிறார் என்னவென்றால் தான் கூட சர்வதேச விசாரணைக்கு போக மாட்டேன். நேற்றைய தினம் கூட யூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூம் மீதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க விட இல்லை என்பதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள். நான் இதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸுக்கு கொண்டு போயிருக்கிறேன். எனக்கு 77 நாள் கதைக்காம தந்திருப்பதற்கு இப்போது இருக்கும் ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு ஆசை. எனக்கு சாவதற்கு பயமில்லை. சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை, தேவையில்லை. என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அல்ல என் உடலை என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்க அனுப்பி வையுங்கள். 44,000 உறவுகள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றன. உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரர்களோட போயிருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த ஒன்றி 2 ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை பார்த்து கதைக்கிற கதை. நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. ඔබතුමා මාතෘකාවට අදාළව කතා කරේ නැතුව කාලය ගෙවිලා ගියා නිකම්ම. මගේ කතාව දෙන්නේ ඒක නිසා කරුණා කරලා තව විනාඩියකින් කතාව අවසන් කරන්න. ඔබතුමාට ඩිසයිඩ් කරන්න බෑ මං කතා කරන්නේ මොනවද කියලා. හරිද? ඔය පුටුවේකට අපි රෙස්පෙක්ට් එකක් දෙනවා. මගේ බලාව නැස්ති කරන්න එපා. මේ මේජර් පබ්ලික් ඉන්වෙස්ට්මන්ට් ප්‍රොජෙක්ට් කියලා පොතක් තියෙනවා. මේ පොත ගැන මම විනාඩියකින් හෙටින් කියලා ඉවර කරන්නම්. මේකින් இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜெனரல் எடுகேஷனுக்காக நீங்க வழங்கி இருக்கிறது 0% அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்க வழங்கி இருக்கிறது 0.28% வடக்குக்கு கிழக்குக்கு 0.8%. அதே மாதிரி இளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்க வழங்கி இருக்கிறது 0%. அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கி இருக்கிற 0%. வினாடி
ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அண்ட் ஹெரிடேஜ் மினிஸ்ட்ரி 2350 மில்லியன் பாவித்திருக்கிறது. ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு இருக்கிறது சைவர். அதே நேரம் நொதர்ன் ப்ராவின்ஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டாக்குக்காக 18 பில்லியனும் 25 பில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது பிந்துவாய் සයිවර් මුචදේ සොලි තපරේ දෙන්න මම ඉවර කරන්න. ඒ වගේ නොදර් ප්‍රොවින්ස් එකේ අපි මුල්ලිවායි කාලේ අපි අර පාලම හදන්න දුන්නා මිලියන් 500ක්. හැබැයි 500 மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 500 மில்லியன் 1.37 வீதம் மொத்த உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய 1 சைவர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய வாக்குகளை நீங்கள் பிச்சையாக கேட்டு என்னுடைய இனத்தை අවසන් කරන්න. என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களா இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு எதிரான ஓட் அல்ல, என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட்.